வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஊறுகாய், அதுலேயும் பசு மஞ்சள், நல்ல மஞ்சக்கிழங்குல நம்ம ஊறுகாய் போடுறோம். இது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகம். இதை நம்ம செய்து பார்க்கலாம் எப்படின்னு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிடணும். வாங்கி வச்சுருந்தீங்கன்னா சுத்தமாக இதில் இருக்கிற ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்ல அலம்பி தொடச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும். தோல் சீவிட்டு இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இதுக்கு என்னெல்லாம் மசாலா வேணும்னு பாருங்கள். கடுகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சாதாரண சீரகம் குமின் அது 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாயை இப்படி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நல்ல 3 எலுமிச்சம்பழம் நல்ல ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் விதை இல்லாமல், காயப்பொடி. இப்போ நம்ம இதுக்கு மசாலா தயார் பண்ணி 5 நிமிஷத்தில் இந்த ஊறுகாயை நம்ம போட்டுடலாம். இப்போ வெறும் வாணல்ல மிதமான தீயில் கடுகு, வெந்தயம், மிளகு, கருஞ்சீரகம், ஜீரகம், சோம்பு இது அத்தனையும் லேசாக பொன் வறுவலாக வறுத்து எடுக்கணும். இந்த ஊறுகாய்க்கு 150 மில்லி நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் நான் விடுறேன். கொதிக்கும்போது 1/2 டீஸ்பூன் அதில் காயப்பொடி, ரெட் சில்லி பவுடரையும் நம்ம அதில் போடுறோம். ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இந்த மசாலாவை பொடிச்சிட்டு வரேன். பொடியாக நறுக்கிற மஞ்சள், பச்சை மிளகாய் கீத்து, மசாலா பூரா இதில் சேர்கிற மாதிரி நம்ம நல்லா கலக்கணும். உப்பு போடுறோம். ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். எலுமிச்சம்பழச்சாறு, அதோட நம்ம திரிச்ச மசாலா. அருமையான ஊறுகாய் தயாராகிடுது. செய்த உடனே இது பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 டேஸில் நல்லா ஊறிடும். பச்சை மஞ்சள் ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செய்து பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.